ஒரு முழுக்கான இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கார்ன் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆனியன் நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம கார்னை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கார்னை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் சும்மா வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மைனஸ் சேர்த்துக்கிறேன், ஒயிட் மைனஸ். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அமுல் சீஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து துருவி வச்சுக்கிறேன். நான் எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக நான் துருவி வச்ச சீஸ் வந்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நம்ம பீஸாவுக்கு போகணும் அந்த மாதிரி. நீங்கள் இவ்வளோ சீஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸாவில் இருந்து இருக்கும்ல அந்த மாதிரி வராது. பட் சீஸை மிக்ஸ் பண்ண மாதிரி சீஸ் காணும் மாதிரி அப்படி வரும். இது வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விடுறதுனால அந்த டைம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நடுவில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரணும், வெளியில் கூட்டிகிட்டு போங்க, பீஸா வேணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளுக்குமே சில டைமில் அந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிடணுன்ற ஒரு இது வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதை சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது நமக்கு பீஸா சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.